நாடியவருக்கு, அது தன்னை நாடியவருக்கு அவன் ஞானத்தை கொடுக்கின்றான். ஞானம் எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் கணக்கில்லா நன்மையில் கொடுக்கப்பட்டவர் ஆவார், நிச்சயமாக ஆகிவிடுகிறார். இவன் சத்தியம் செய்யறான், நிச்சயமாக உறுதியாக ஞானம் கிடைக்கப்பட்டீங்கன்னு சொன்னா கணக்கில்லா நன்மை கிடைக்கப்பட்டவர் நீங்கள், அருள் அடைந்தவர்கள். சரியா? இது நல்லறிவுடையவர் தவிர வேறு எவரும் இதை சிந்தித்து பார்ப்பதில்லை. நல்லறிவுடையவர் தவிர. நல்லறிவுனா என்ன? ஒண்ணு சிந்திக்கணும். ஞானம்னா என்ன? புரிதல், தெளிவு. ஒரு விஷயத்தை பத்தி புரிதலும் தெளிவும் தான் ஞானம். ஞானம்னா ஒரு மலையோ வச்சிருக்கோம், ஆன்மீக மொழியில ஞானம்னு வச்சிருக்கோம். அப்ப என்ன சொல்லுவோம், அந்த ஆன்மீகன்ற பேர்ல ஞானன்ற பேர்ல தேடிக்கிட்டே போறோம். யாரெல்லாம் ஞானம் அடைஞ்சிட்டா அவங்களை தேடிக்கிட்டே போறோம். ஞானம் அடைஞ்சா முக்தி அடைஞ்சுன்னு நினைக்கிறோம். ஞானங்கிறது தனித்தன்மையானது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியானது. யார்ட்டையும் ஞானம் பெற முடியாது. உணர்வு, நல்லறிவுங்கிறது உணர்வு, கெட்டறிவுங்கிறது உணர்ச்சி. அப்ப நல்ல அறிவுடையதை தவிரன்னு சொல்றாங்க. நல்லறிவுனா என்ன? உணர்வு. உணர்வுடையதை தவிர